எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து லசானியா பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு இட்லி. இதில் வந்து அரிசி வந்து நம்ம சேர்க்கவும் தேவையில்லை, ரொம்ப ஹெல்த்தியானதும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் முதல்ல வந்து இட்லிக்கு சோக் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாசிப்பருப்பு வந்து மெஷரிங் கப்பிൻ്റെ அந்த குட்டியாக இருக்குல்ல 110 ml அதில் வந்து 3 கப் எடுத்திருக்கிறேன். இது வந்து உடச்ச பாசிப்பருப்பு. ഇതിൻ്റെ കൂടെ வந்து ஒரு முழு கப்பு உளுந்து, இது வந்து முழு உளுந்து தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து 5லேருந்து 6 மணி நேரம் சோக் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து நான் காலையில் ஒரு 11 மணி போல் வச்சது தான். அதுக்கப்புறம் தான் இனிமேல் நைட்டில் அரைக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு லசானியாவும் பண்ண போகிறேன். அதுக்காக கேப்சிகம் வந்து 2 கலர் எடுத்திருக்கிறேன். ஒரு வெங்காயம், இது வந்து வெள்ளை வெங்காயம் எடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கேப்சிகம் 3 கலரும் சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு கலரோட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நட்டாஷாஸ் கிச்சன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், எனக்கு அது ஃபாலோ பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளோட ரெசிபி. இது நான் ஆல்ரெடியும் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் வந்து நீங்கள் மின்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டினா மின்ஸ் பண்ணினதும் வாங்கிச்சிக்கலாம். வெங்காயம், இந்த கேப்சிகம் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் போட்டு நல்லா சாட்டே பண்ண வேண்டியதான். நீங்கள் வந்து ட்ரை ஹர்ப்ஸு கூட வாங்கி இதில் போட்டுக்கலாம். நம்ம பீஸாவுக்கெல்லாம் சேர்க்கல, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஹர்ப்ஸ் வாங்கியிருந்தேன். அது பாதிக்கால் கொஞ்சம் கூட வந்து இதிலே சேர்த்து வதக்கிக்கிட்டேன். நல்ல வாசமாக இருக்கும். எப்போதுமே இதில் வந்து பூண்டு இடித்து சேர்க்கும்போது நம்ம சின்னதாக மின்ஸ் பண்ணி சேர்க்கல, அது வந்து கொஞ்சம் கடைசியில் தான் ஆட் பண்ணணும். நான் வந்து வீட்டில் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ரை ஹர்ப்ஸு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நட்மெங் பவுடரு ஆட் பண்ணணும். இந்த ஜாதிக்காய் பொடி இருக்குல்ல, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல். அதுக்கப்புறம் இந்த பீஸா சாஸ் ஒரு டின்னு சேர்த்துட்டு, டொமேட்டோ வந்து பியூரி கிடையாது, இது வந்து முழுசாக உள்ள டொமேட்டோ தான். இது வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் டொமேட்டோ பியூரி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பீஸா சாஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினா டொமேட்டோ இந்த மாதிரி கேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலருக்காக ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். இது நம்மளோட இந்தியன் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். கொஞ்சம் கூட உரப்பே வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை ஒன்றும் சேர்க்கவும் தேவையில்லை. சாஸு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் க்ரீம் சாஸும் கூட தேவைப்படும். ஆக்சுவலி வந்து ஃபெட்டா சீஸ், க்ரீம் சீஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நான் வந்து வெறும் க்ரீம் சீஸும் கொஞ்சம் மொசரெல்லாவும் ஆட் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்மசன் சீஸ், இது வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்து தான் ஆகணும். எல்லாமே கொஞ்சம் தாராளமாக வேணும். நான் பார்மசன் சீஸு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து அந்த மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபெட்டா சீஸு வீட்டில் இல்லை, அதனால் மொசரெல்லா கொஞ்சம் செடார் வீட்டில் எது பேலன்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே ஆட் பண்ணி அந்த ஹர்ப்ஸ் இருக்குல்ல அதுவும் சேர்த்து 2 முட்டையும் இதில் சேர்த்துக்கணும். ஆக்சுவல் ரெசிப்பியில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எடுத்த அளவுக்கு 2 பங்கு கொஞ்சம் கூட தேவைப்படும் சீஸ் எல்லாமே. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தது கடைசியில் தான் தெரிஞ்சது. நீங்கள் வந்து கொஞ்சம் கூடவே சீஸ் ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு ஒயிட் சாஸ் ஒன்றும் தேவையில்லை. இந்த லசானியா ஷீட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண தேவையில்லை, அப்படியே ட்ரேயில் அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து நோ குக் லசானியா ஷீட்ஸ் தான். நீங்கள் வந்து எந்த பிராண்டில் வாங்கியாலும் அது பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சுக்குங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரே தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் சைடில் அந்த கர்வ் இருக்கும்ல, அதில் கேப் இருக்கிறதுனால நம்ம வந்து உடச்சிட்டு வச்சுக்கலாம். எப்போதுமே பேஸில் வந்து சாஸு தான் போடணும். நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். பேஸ் சாஸு கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நடுவிலெல்லாம் சாஸு எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ஃபெட்டா சீஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கும். நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண கஷ்டமாக இருந்ததுனால திரும்ப கொஞ்சம் இந்த சாஸில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணினேன். அப்போ தான் வந்து எனக்கு நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு லேயர்ன்ற மேலேயும் கொஞ்சம் பார்மசன் சீஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி
நீங்கள் வந்து நிறையவே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. இல்லாட்டினா இந்த அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்காது. லசானியா சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஷேப்பாக ஹோல்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் சாஸு போட்டால் போதும். சாஸும் நல்ல ஃப்ளேவராக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓரங்கள்லாம் ஒவ்வொரு லேயர்லையும் நான் இந்த மாதிரி ஷீட்ஸ்னால் உடச்சி தான் செஞ்சுருந்தேன். இந்த சீஸ் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் வச்சு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது. சிக்கன் சாஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு அடுக்கிலும் 2 இல்லைன்னா 3 கரண்டி தான் சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியதான். இந்த வெள்ளைக்கார சமையலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலும் சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அடுப்பில் போட்டு கிண்டி ரொம்ப டைமெல்லாம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் அசெம்பிள் பண்ணுற வேலைகள் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இந்த லசானியா கொஞ்சம் அழகாக நம்ம எல்லாமே செஞ்சிட்டிங்கன்னா கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா வரும். ஸோ இந்த சாஸு, இந்த சீஸ் இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பாத்திரம் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் அடுக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா இது வேகும்போது நல்லா பாயில் ஆகி எல்லாமே கீழே அப்படியே கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 3 லேயர் வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதனால் சாஸ் இருந்ததுனால எல்லாமே கொஞ்சம் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு 4 லேயருக்கு மேலே வச்சுக்கிட்டேன். கடைசியில் வந்து நீங்கள் இந்த பார்மசன் சீஸு போடணுன்ற கூட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மொசரல்லா சீஸ் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் சீஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வைக்கணும். நான் வந்து 180 டிகிரியில் ஃபஸ்ட்டு வந்து 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணினேன். அதுக்கப்புறம் லசானியா உள்ளில் வச்சதுக்கப்புறம் 150 ஆக்கிட்டேன். 45 மினிட்ஸு கரெக்டாக நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஒரு சின்ன பேக்கிங் வேலை தான். கிச்சன் பார்த்துட்டிங்களா எப்படி வந்து மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னு. இது அத்தனையுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். இன்றைக்கி லஞ்சுக்காக மீன் கறி வச்சுருந்த கருவாடு கறி தான் சோறெல்லாம் ஆக்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த லசானியா வேலைகளை ஸ்டார்ட் பண்ணினது. டைமர்லாம் செட் பண்ணி தான் குக் பண்ணினேன். நல்லா சூப்பராக வெந்திருந்தது. நீங்கள் ஆறின கையோட இல்லை, வெந்த கையோடு நீங்கள் உடனே கட் பண்ணக்கூடாது. இது வந்து ஆற விடணும் கொஞ்சம். அல்லாட்டினா நீங்கள் கட் பண்ணும்போது ஷேப் இருக்காது. நான் வந்து அவன்லேயே ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தது பாத்திரம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணினேன். பர்ஃபெக்டாக வந்தது. இந்த நட்டாஷாஸ் ரெசிபி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி மாதிரி எனக்கு தோணிடுச்சு. இதுக்கு முன்னே நான் லசானியா பண்ணியிருக்கிறேன். அது வந்து இந்த ஒயிட் சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி செய்யல, அந்த மாதிரி தான். இந்த க்ரீம் சீஸ் எல்லாம் போட்டு செய்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள். ஈவினிங் போல் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ட்ரீ வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி தோணிடுச்சு. இந்த தடவை புது ட்ரீ எல்லாம் தானே வாங்கினேன். அதனால தான் டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் கிறிஸ்மஸ் எல்லாம் வர முன்னே நம்ம இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த தாத்தா வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது 2 நாளைக்கு முன்னே வாங்கினது தான். தாத்தாவை ஆக்சுவலி வாசலுக்கிட்ட வச்சுட்டு திரும்ப நான் உள்ளுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த டெக்கரேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணினேன். கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகினாலே நான் வீடும் எல்லாமே ஒன்றா தொடச்செல்லாம் எடுத்துருவேன். பையெல்லாம் வீட்டில் இருக்கிறனால அவர் தான் எல்லாமே தொடச்செல்லாம் கொடுத்தது. ஸோ வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பாசிப்பருப்பு தோசை இருக்குல்ல, அதுக்காக அரைக்கணும். எப்போதுமே வந்து தானியங்கள் எல்லாம் மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் லேட்டாக நீங்கள் மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 மணி போல் அரைச்சா காலையில் 6 மணிக்கெல்லாம் சுட்டுடலாம். ஆனால் இந்த பாசிப்பருப்புலெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஏர்லியாகவே அரைச்சிக்கணும். நான் ஒரு 7 மணி போல் தான் மாவு அரைச்சது. அவள் வந்து 1 கப்பு நல்லா அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சோக் பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த அரிசியில் இந்த பருப்பிൻ്റെ கூட அரைச்சிக்குங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு சோறு தான் டெய்லி வீட்டில் குக் பண்ணுவேன்ல, அதுதான் சேர்த்து அரைச்சிருந்தேன். மாவில் உப்பெல்லாம் போட்டுட்டு இது வந்து நல்ல திக்காக நீங்கள் அரைச்சி இப்படி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நார்மலாக இட்லிக்கு பொங்கி வருவல்ல, அந்த மாதிரி ரொம்ப மேலே வராது. ஆனால் மாவு வந்து
மறுநாளைக்கு காலையில் நான் ஒரு 8 மணி போல் தான் எடுத்தது. நல்ல பஞ்சு மாதிரி காற்று மாதிரி இருக்கும். அப்படி நம்ம நார்மலி ஈஸ்டெல்லாம் போட்டு டோவெல்லாம் பண்ணும்போது டச் பண்ணும்போது தெரியும்ல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இவ்வளவு தான் பொங்கி இருந்தது. நான் 7 மணிக்கு நைட்டில் அரைச்சது, மறுநாளைக்கு காலையில் 8 மணிக்கு எடுத்தது தான். பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரியும் வரும். ஸோ இதை வந்து திரும்ப ஒரு தடவும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இட்லி, தோசை எந்த வேணுங்களும் செய்யலாம். கண்டிப்பாக இந்த பருப்பின்ற வாடை ஒன்றுமே இருக்காது. மேலே மட்டும் ரொம்ப தூக்கி அப்படியே பொங்கின மாதிரி வராது, அவ்வளவுதான் ஒரு டிஃப்ரென்ஸு. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், நார்மல் இட்லியே போதும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு 2 கப்பு பாசி பருப்புக்கு 1 கப்பு அரிசியாவது சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் நிறைய பாசி பருப்பெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது தான். இந்த இட்லி அவ்வளோ பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருந்தது. புதியதாக உள்ள ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க சின்ன வயசுலேயே சாப்பிட்டு பழகும்போது அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. இட்லி வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் தோசைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வரும். நான் வந்து தோசைக்காக கொஞ்சம் மாவெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், ஒவ்வொரு இதிலும் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக ஏரியாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்கு அப்படியே பார்த்தாலே தெரியும், நல்ல ஹோல்ஸோட நல்ல ப்ரெட் மாதிரி இருக்கும். இதுக்காக நான் வந்து வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் போட்டு ஒரு சட்னி மட்டும் அரைச்சிருந்தேன். தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தின்னாக பரத்தி நெய்யெல்லாம் போட்டு சுடணும் அப்படின்னாலும் இந்த மாவு வந்து பர்ஃபெக்ட் தான். கொஞ்சம் நீங்கள் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் தோசை, ரொம்ப ஹார்டாக வராது. அதனால் நீங்கள் எப்படி வேணுங்களும் சுட்டுக்கலாம். திக்காகவும் தின்னாகவும் சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்றைக்குள்ள இந்த 2 ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னுள்ளது கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்செல்லாம் பாருங்கள். இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள வீடியோஸு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி.